வணக்கம். இது கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம். அங்கே கோபி சார் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். வீடு கட்டும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாடியில் அதுக்குரிய பில்லர்ஸ்லாம் ஏற்கனவே வச்சு தயாராக வச்சுட்டாங்க. எதிர்காலத்தில் 5 கிலோவாட் சிஸ்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்கள் 5 கிலோவாட்டுக்குரிய ஸ்ட்ரக்சரே போட்டுருங்க. அதனால் திரும்ப இடிச்சுக்கிட்டு மறுபடியும் சிமெண்ட் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே முன்னேற்பாடாக பண்ணிடுங்க அப்படின்ட்டு வீடு கட்டும்போதே அதுக்குரிய கான்க்ரீட் பில்லர்ஸ் எல்லாம் தயாராக வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் போட்டிருக்கோம். சார் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க மேடத்தோட பேரில் தான் அந்த வீட்டில் இருக்க இபி கனெக்ஷன் இருக்குது. அப்போ அவங்க பேரில் எனக்கு லோன் வாங்கி கொடுத்துருங்க, நான் வரக்கூடிய அந்த இபி பில்லை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. வருஷத்தில் எப்போயாவது ஒரு பில்லு இல்லைன்னா 2 பில்லு மட்டும்தான் 8,000 9,000 வருது. மற்ற நேரங்கள்லாம் 4,000 4,500 அந்த ரேஞ்சில் தான் வருது. அதனால் 5 கிலோவாட்டு நம்ம எதிர்காலத்தில் போட்டுக்குவோம். இப்போதைக்கு 3 கிலோவாட் போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு தக்கபடி நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. அதுக்கு உரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவங்க ஆரம்பத்திலே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு கொடுத்துட்டு 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு நான் ஒரு வாரம் தான் இருப்பேன், எனக்கு அதுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம பேங்க்கில் போய் ப்ராசஸ் பண்ண போகும்போது நார்மலாக தேசிய மயமாக்கிய வங்கிகளில் நம்ம போய் கடை வாங்க போனோம்னா குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நாள் நமக்கு ஆகும். அதுக்குரிய ப்ராசஸிங் டைம் எல்லாம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வாரத்திலே போகணும், எல்லா இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சார் விருப்பப்பட்டதுனால பஜாஜ் ஃபைனான்ஸில் அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ணி அவங்களுடைய ஃபீஸிபிலிட்டி எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு உடனே லோன் சேங்க்ஷன் ஆகிடுச்சு. 2 லட்ச ரூபா லோன் அவங்களுக்கு சேங்க்ஷன் ஆச்சு. மீத தொகையை மட்டும் அவங்க கையில் இருந்து போட்டு உடனடியாக ஒரு 2 நாளில் எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதில் சிக்னேச்சர் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக அந்த லோன் ப்ராசஸிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு உடனடியாக ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே கடன் வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய சிபில் ஸ்கோரு, நம்முடைய டிரான்சாக்ஷன் அந்த உடைய இதை பொறுத்து தான் அந்த லோன் சேங்க்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரே நாளில் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அடுத்த நாள் நம்ம இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஏஐ சைடு எல்லா விதமான ஆன்லைன் ஃபார்மாலிட்டிஸும் முடித்து கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு 40 நாளுக்குள்ளே அவங்களுக்கு சப்சிடி வந்துடும். ஒரு 20 நாளுக்குள்ளே அவங்களுக்கு நெட் மீட்ரு ஃபிட் பண்ணி முடித்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குறுகிய காலத்தில் சோலார் போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் பெரும்பாலும் எல்லா மெட்டீரியலும். அதுமாதிரி கம்பெனியோட டைப் வச்சுருக்கிறதுனால உடனே அவங்க கன்கரன்ஸ் வாங்கிட்டு உடனே சோலார் பேனல் சப்ளை பண்ணிடலாம். இன்வெர்ட்ரு, ஏசிடிசி பாக்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மனைவியோட பேரில் தான் அந்த லோன் எல்லாமே அப்ரோச் பண்ணியிருக்கோம். யார் பேரில் அந்த இபி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கோ அவங்க பேரில் தான் லோன் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க பேருக்கு தான் சப்சிடி தொகை வரும். வேறு அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்ற முடியாது. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சோலார் போட்டு கொடுத்துருங்க, சப்சிடி வந்த உடனே நீங்கள் வாங்கி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்ததுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, டைரெக்ட் டு பெனிஃபிஷியரி, நேரடியாக யார் பயனாளியோ அவங்களுக்கே அந்த சப்சிடி போகணுங்கிறது தான் அரசாங்கத்தோட திட்டம். அதனால் நீங்கள் லோன் வாங்கி அல்லது ரெடி கேஷில் நீங்கள் உடனே சோலார் சிஸ்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்குக்கு தான் இந்த சப்சிடி தொகை வரும். இப்போ இது மாதிரி சோலார் பேனல் போட்டுட்டோம், தினமும் கேரண்டியாக ஒரு 15 யூனிட் உற்பத்தி ஆகிடுது. இப்போ இன்றைக்கி குறிப்பிட்ட இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண தேதியில் பார்த்திங்கன்னா மழை வர நாள் இன்றைக்கி பகல் முழுவதும் வானம் பூரா மேகமாகவே தான் இருந்தது. அதில் வெளிச்சத்துக்கே வேலை இல்லை. ஆனால் 12 யூனிட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக வெளிச்சம் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த பைஃபேஷியல் பேனல் ரொம்ப அற்புதமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. இது மாதிரி நீங்கள் பேனல் போட்டுக்குங்க. இப்போ வர்றது எல்லாமே என் டைப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லேட்டஸ்ட்டு பேனல். எல்லா பிராண்டுலேயுமே, இந்த பிராண்டு அப்படின்னு இல்லை, எல்லா பிராண்டுலேயுமே ஒரே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்துடுச்சு. ஏன்னா யூனிவர்சலாக ப்ரொடக்ஷன் ஆகிற மிஷின்ஸ் எல்லாம் சைனாவில் தான் தயாராகுது. யூனிவர்சலாக எல்லாருமே டாப்கான் என் டைப் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த பிராண்டில் இந்த செல்லு சரி இருக்காது, அந்த செல்லு சரி இருக்காதுன்னு
கணக்கே கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி செல்லு தான் தயார் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் பேனலில் ஒரு நாளைக்கு 7 யூனிட் ஒரு கிலோவாட்டுக்கு ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாத கிளைம்ஸ், நிரூபிக்க முடியாது. ஆனால் எல்லா பேனல்லையுமே இன்றைக்கி நான் பார்த்ததில் ப்ராக்டிக்கலாக நிறைய பிராண்டு யூஸ் பண்ணுறோம். எல்லா பிராண்டுலையுமே சராசரியாக ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. எதில் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, விற்ற உடனே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம ப்ராப்ளம்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து 16 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரெகுலரான பிராண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம சோலார் பேனல் வாங்குகிறோம். எங்களையே ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. சோலார் பேனலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை மாற்றி கொடுத்துருங்க சார் கஸ்டமருக்கு. நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்றோம், இல்லைனா கிரெடிட் நோட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளில் சோலார் பேனல் போடும்போது நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம உடனடியாக அதை நம்ம சர்வே பண்ணிக்கிற முடியும். ரெண்டாவது, நாங்கள் எப்பயுமே சொல்கிறது, நீங்கள் பேனலையோ இன்வெர்ட்டரையோ அந்த கம்பெனியோ தேடி போக வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு, சாம்சங் சோலார் பொறுப்பு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நம்பகமாக சோலார் போடலாம், வெற்றிகரமாக இருக்கும்.